ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த மாதம் அவருடைய உயிர்த்தலின் வல்லமையை காண்பிக்கிற மாதமாக இருக்க போகிறது. ஆமென். மாதம் அவருடைய உயிர்த்தலின் வல்லமையை காண்பிக்கிற மாதமாக இருக்க போகிறது. தேவன் ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உண்டு பண்ண தேவன் வல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில ஒரு நிச்சயமான ஒரு மாற்றத்தை தேவன் உண்டு பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். அது உங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்க போகிறது. எந்த கண்கள் நம்ப வாங்குறதுச்சோ அந்த கண்கள் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்க போகிறது. யோபு போல சொல்ல போறீங்க, அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அதை காணும். உங்களுக்கு எதிராக உள்ள எல்லா காரியங்களும், எதிரான காரியங்களையும் தேவன் இந்த நாட்களில் நன்மையான முடியமாக பண்ண போகிறார். இந்த மாதத்தில் கூட உங்களுடைய அற்புதங்கள் கட்டவிழ்க்க போகப்பட போகிறது. வாழ்க்கையில் உள்ள அற்புதங்கள் கட்டவிழ்க்கப்பட போகிறது. நன்மை, ஆசீர்வாதங்கள், சுகங்கள் இயேசுவின் நாமத்தாலே கட்டவிழ்க்கப்பட போகிறது. இந்த நாட்களில் எடுத்து வாசிக்கலாம். மார்க் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். இந்த நாட்களில் கூட தீயிலும் தண்ணீரும் இருக்கின்ற இந்த நிலைமையிலிருந்து தேவன் நம்மளை தூக்கிவிட முடியும். ஒருவேளை தீயில இருக்கலாம், ஒருவேளை தண்ணீர்ல இருக்கலாம். அந்த நிலைமையிலிருந்து தேவன் நம்மை தூக்கிவிட அவரால் முடியும். ஒருவேளை கடன் பாரத்தில் இருக்கலாம், வியாதியில் இருக்கலாம். தேவன் அவற்றிலிருந்து தேவன் தூக்கிவிட முடியும். எத்தனையோ முறை இந்த மனிதனை பிசாசு அலக்கழித்துக் கொண்டிருந்தது. எத்தனையோ முறை இந்த மனிதன் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தார். அப்போதெல்லாம் அவன் என்ன செய்யவில்லை? இயேசுவின் பார்வையில் அவன் படவில்லை. அல்லேலூயா. எத்தனையோ முறை அலக்கழித்துக் கொண்டிருந்தது, எத்தனையோ முறை அவன் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் அவன் இயேசுவின் பார்வையில் படவில்லை. ஆனால் இப்பொழுது அவன் இயேசுவின் பார்வையிலே பட்டான். இந்த மாதத்தில் கூட நாம் இயேசுவின் பார்வையிலே பட்டிருக்கிறோம். தூக்கிவிட என் தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். போன மாதங்களில நாம் அவருடைய கண்ணில் படாமல் இருந்திருக்கலாம். இந்த மாதத்துல அவருடைய கண்களிலே பட்டபடினாலே தேவன் நமக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். தேவன் நமக்கு நன்மைகளை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரே, இந்த மாதத்துல அழகான கண்கள் என்னை காண்பதாக, கண்ணுள்ள கண்கள் என்னை காண்பதாக. கண்கள் என்னை காணும் பொழுது முடிந்தது என்று நினைத்த நான் இந்த நாட்களே தேவன் மறுபடியும் ஒரு உயிர்வை தேவன் கொடுக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். நாட்களில் நம்மை ஆராதிக்கிற தேவன் நம்மை தூக்கி விடுகிற தேவன் மாத்திரமல்ல, நம்முடைய கையினால் நம்மை தாங்குகிற தேவன் மாத்திரமல்ல, நம்முடைய கையை பிடித்து நான் உனக்கு துணை செய்கிறேன் என்று சொல்வோர் மாத்திரமல்ல, நம்முடைய தேவன் நம்மை தூக்கி விடுகிற கர்த்தராய் இருக்கிறார். எந்த நிலையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்முடைய தேவன் அந்த நிலையிலிருந்து நம்மை தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறார்.